அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். காலையிலே வந்தேன், மாலையிலே பேசுவதற்கு ஒரு அவகாசம். நமது மேடையில் அமர்ந்திருக்கும் நமது தலைவர், சென்னை மத்திய மேற்கு மாவட்டத்தின் தலைவர் என் தனசேகர் அவர்கள். என்ன ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னாங்க, நான் கட்சியில் சேர்ற அன்னைக்கு நான் ஒரு திருக்குறள் சொன்னேன். ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும், ஒரு ஈகை பண்பு இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும், கட்சியை நல்லா வச்சுக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும் சுறுசுறுப்பாக. வயசு உங்களுக்கு 60 இருக்கலாம், 70 இருக்கலாம். ஸோ காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்குற 15வது மாவட்ட தலைவர், ஒரு மிக வித்தியாசமான ஒரு தலைவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த இனோவா வாங்கணும், அவருக்காக இனோவா வாங்கணும்னு இல்லை, யாராச்சும் ஒருத்தர் இங்கிருந்து நம்ம சட்டசபைக்கு அனுப்பியே தீர வேண்டும். நீங்கள் பேசும்போது சட்டசபைன்னா ஒரு கண்ணில் ஒரு லைட்டு வரும், அந்த மாதிரி ஒரு தலைவர். கண்டிப்பாக நாம் எல்லாரும் கூட நம்மளுடைய ஒத்துழைப்பு அவர் கொடுத்து, உங்களுடைய மாவட்டத்திலிருந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக ஒருவர் இந்த எனர்ஜி இருக்குங்க, ஸ்பீட் இருக்குது, ஓட்டு வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய துணைத் தலைவர்கள், நம்மளுடைய பொதுச் செயலாளர்கள், நம்மளுடைய செயலாளர்கள், நம்மளுடைய பொருளாளர், நம்மளுடைய அலுவலக செயலாளர் வெங்கட்ரமணி ஐயா அவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் நம்முடைய ஐயா ஜெயராம் அவர்கள் மிக சிறப்பாக மும்மொழி கொள்கையை பற்றி உரையாற்றினார்கள். நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி பிரிவின் தலைவர் ஆதித்ய ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இன்னைக்கு 2 பேரும் பேசினாங்க. நம்மளுடைய பட்டியல் இன தலைவர் திரு ஜி அரவிந்தன் அவர்கள், நம்முடைய இரங்கல் தீர்மானம் வாசித்த எழும்பூர் எஸ் பிரசாத் அவர்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு நான் சளைத்தவன் அல்ல அப்படின்னு பேசினான். அவங்கவுங்க டாப்பிக்கில் கம்பீரமாக மிக சிறப்பாக எதுக்காக நான் இந்த பிரிவில் இருக்கேன், அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டுங்க. இப்போ மேடையில் நாங்கள் ஒரு 4 பேர் உட்காந்துருக்கோம், நீங்கள் கீழே ஒரு 80 பேர் இருக்கீங்க. மிச்ச கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, தொண்டன் தலைவன் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடும். இவங்களாம் தொண்டருங்க, நம்மளாம் தலைவருங்க அப்படின்னு. ஸோ நம்மளுடைய கட்சியில் மட்டும்தான் நம்மளுடைய அமைப்பு செயலாளர் ஐயா சொன்ன மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு தலைவன், நாளைக்கு தொண்டன். எனது RSS அமைப்பிலிருந்து வந்தனால, அந்த சித்தாந்தத்தில் வந்தனால பிரச்சாரங்கள் எப்படி வாழ்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பொறுப்பில் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு பொறுப்பு மாறினதுக்கப்புறம் கௌரவமாக கொடுத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவாங்க. அவங்கள்ட்ட அந்த ஈகோ எதுவுமே இருக்காது. ஸோ பட் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இவருக்கு ஒன்று இருக்குது, இவருக்கு ஒன்று இருக்குது, இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் நம்ம கட்சியில் காமனாக இருக்குது, வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அது ஒன்று மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே காமனாக அந்த கட்சியில் இணைக்கிறோம். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள், நான் மோடிஜி அவர்களை பற்றி பின்னாடி பேச வரேங்க. ஃபஸ்ட் அமித்ஷாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்துக்கிறதுங்க. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் குஜராத்தோட ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபர்டிலைசர் கார்பரேஷனோட தலைவராக அதுக்கு முன்னாடி இருந்தீங்க, பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருந்திருக்கிறீங்க 2 முறை, இப்போ நம்மளுடைய கேபினெட்டில் முக்கியமான ஒரு ஹோம் மினிஸ்டராக இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த பணி அது, இந்த பாஜக கட்சியில் சந்தோஷமாக நீங்கள் எப்போ ட்ரீட் பண்ணிட்டு கேட்டபோது அவர் சொன்னது, என்னுடைய பூத் நம்பர் 37 அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் நான் முதல்ல பணி செஞ்சேன், எனக்கு அதுதான் லைஃப்பில் மிக மிக சந்தோஷம். சாங்வி ஹை ஸ்கூல் அகமதாபாத்தில் சர்க்கஜ் அப்படிங்கிற தொகுதியில் நான் பூத் நம்பர் 37ஓட தலைவராக இருந்தேன். எனக்கு ஏன் அது சந்தோஷம் அப்படின்னாங்க, அந்த பூத்தில் இதுவரைக்கும் வேற கட்சி பாஜகவை லீட் எடுத்தது கிடையாது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு மேலே. நான் பெரிய பெரிய பதவிக்கு போயிருக்கலாம், தலைவராக இருக்கலாம், பெரிய ஒரு மத்திய அமைச்சராக இருக்கலாம், இந்தியாவை ஃபுல்லாக நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். பட் அந்த பூத்தில் நான் செஞ்ச பண்ணி தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நம்மளுடைய அமைப்பு செயலாளர் ஐயா சொல்லும்போது இந்த பூத் அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னாங்க, நம்ம பேசுகிறது எல்லாமே மேலே ஒரு வேவ். மோடிஜி அப்படிங்கிறது ஒரு சக்தி, அது ஒரு வேவ். அமித்ஷாஜிங்கிறது ஒரு வேவ், முருகன்ஜிங்கிறது ஒரு வேவ். அந்த மாதிரி தலைவர்கள் வேவை கிரியேட் பண்ணலாம். பட் கீழே அது ஓட்டாக மாறணும் அப்படின்னாங்க, அமைப்பு இல்லைன்னா ஓட்டாக மாறும், அப்படியே காற்றுல காற்றுலேயே போயிடும். அதனால தான் அவர் பேசும்போது நான் நினைக்கிற பாதி பாயிண்ட் ஐயா பேசிட்டார். அவருடைய அனுபவம் 53 வருஷம் அரசியல் அனுபவத்தில் பேசிட்டாரு. உங்களுடைய வேலை அதை ஓட்டாக மாற்றணும். சரி, ஓட்டாக மாற்றி உங்களுக்கு என்ன பிரயோஜனம் நீ கேட்கல, எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஏன்னா நாம் இந்த கட்சிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஎம்கே கட்சி மாதிரியோ ஏடிஎம்கே கட்சி மாதிரியோ அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எனக்கு ஒன்று கொடுப்பாங்க, 5 வருஷம் கட்சியிலேருந்து எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, சப் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, சம்பாரிச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவரும் கூட உங்களுடைய கை காசை போட்டு அந்த கட்சி நடத்தும். அதாவது கவர்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஒரு
அது 100 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், உங்களுடைய காசை போடுறீங்க. கொரோனாவில் வந்து ஆளுங்கட்சி வந்து செலவு பண்ணாங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏகப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஃபோன் பண்ணி தம்பி வாப்பானா வந்து இறக்கிட்டு போயிடுவாங்க. எத்தனை கிட் வேணும், 10,000 வேணுமா, 15,000 வேணுமா, அவங்களுக்கு நீங்கள் சரிசமமாக நின்று ஆளுங்கட்சி கொடுக்குற ஒரு கிட்டுக்கும் நீங்கள் ஒரு கிட்டும் கை காசு போடுறீங்க. அதுதான் இந்த கட்சியோட மகத்துவங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெளியே யாராவது ஒரு வழிபோக்கன் வந்து நான் சென்னைக்கு புதுசாக வந்திருக்கிறேங்க, இந்த ஊரில் நாட்டின் மேல் பற்று இருப்பவர்கள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு தான் அனுப்புவார். ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்க, போய் பாருங்க. அதுதான் என் டிஃப்ரென்ஸ். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை, என்னுடைய பூத் அந்த 1+12 யார் இருக்கிறோமோ, அந்த பூத் கமிட்டி யார் இருக்கிறோமோ, அந்த சக்தி கேந்திரான அந்த 3 பூத் யாருக்கு வருதோ, என்னையை தாண்டி பிரம்மன் வந்தாலும் கூட பிஜேபி கேண்டிடேட் ஓட்டு அவங்க தாண்டி போக முடியாதுன்னு சொல்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க நாளைக்கு அமித்ஷாஜி ஆயிடுவீங்க. அதை பற்றி உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். ஏன்னா இந்த கட்சி பார்த்தீங்கன்னா திறமைசாலைகளை கண்டுபிடிச்சு ஊக்கம் கொடுக்கல எந்த கட்சியுமே இதுக்கு வந்து நிகழ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கட்சி ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான். நம்முடைய ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள், ஜனசங்கத்தோட ஆரம்பகால தலைவர் அவர்கள், ஆரம்பித்தவர்கள், நம்மளுடைய பிதாமகன் சொல்லலாம். அவர் வந்து ஜவஹர்லால் நேருஜியோட கேபினெட்ல இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், காங்கிரஸ் கவர்மெண்ட். ஏன் தனியாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுங்க? மகாத்மா காந்திஜி அவங்க சொன்ன மாதிரி எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அன்றைக்கே காங்கிரஸ் கட்சியை கலெக்ஷன்லாம் வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்கணும். பட் சம்பவம் கொள்கையே இல்லாமல் சுதந்திரத்துக்கு அப்புறம் கட்சி நடத்திட்டு போயிட்டாங்க. காங்கிரஸோட கொள்கையை பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கணும்னு ஆரம்பிச்சாங்க 1885. 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் சும்மா அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. அதில் அவங்க வந்து வரவங்கட்லேயே வந்து ஒரு டீல் போடுறாங்க. காஷ்மீரை நம்மளோட சேர்த்தும் போது ஒரு டீல் போடுறோம், ஆர்டிகல் 370 சொல்லிட்டு, உனக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் எனக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் சேர்ந்து இந்த நாட்டில் இருக்கலாம். அதை ஷாம் பிரசாத் முகர்ஜி கேட்குறாரு, ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்னா ஒரு நாட்டில் அதெல்லாம் 2 கான்ஸ்டியூஷன், ஒரே ஒரு சட்டமைப்பு மட்டும்தான் இருக்கணும். காஷ்மீருக்கு ஒன்று, தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒன்று, பஞ்சாப்காரனுக்கு ஒன்றாங்க. 1952 ஜனசங்கத்தை ஆரம்பித்தார். அதே ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீரில் போய் உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா அவருடைய தந்தை ஷேக் அப்துல்லா அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அங்கே போராட்டம் நடக்கும். ஸ்ரீநகரில் இருக்கிற சிறையில் வந்து பிடிச்சு உள்ள வச்சிருக்கும் போது மர்மமான முறையில் இருந்து போனார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கட்சி வந்து ஒரு காரணத்துக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம நின்றுக்கிறோம். நம்மளுடைய முதல் தலைவர் அவர் உயரை கொடுத்ததே 370 தான். அப்படி இருக்கும்போது நம்மளை எல்லாம் வந்து மிரட்டி 370 பண்ணாங்கன்னா பயந்து போயிடுவோம்லாங்க. நாம கட்சி 1952 கன்சிஸ்டண்டாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரே நாடு, அதுக்கு ஒரே ஒரு சட்டம், ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயஜி பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 22 வருது. அவர் என்ன சொன்னாருங்க, இன்டெகிரல் ஹியூமனிசம் அப்படின்னாரு. அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஒரு மனிதன் வந்து கல்ச்சுரல் முறையில் கூட மனிதத்துவம் இருக்கணும், இல்லைன்னா அவன் மனுஷன் கிடையாது. அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுக்கு? அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி மனிதனை கூட போய் ரீச் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தோதியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நிற்கக்கூடிய மனிதன். நீங்கள் நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சாப்பாடு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. மேலே ஏறி வந்தீங்கன்னா அம்மா சாப்பாடு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், ஐயா நம்ம எல்லாருமே மதிய உணவு சாப்பிட்டோம், இந்த அம்மாவை சாப்பிட வச்சிங்களா அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், நாங்கள் சாப்பிட வச்சுட்டோம் ஐயா அப்படின்னு. நம்மளுடைய தம்பி ஒருத்தர் கூட ஒருத்தர் சொன்னார், அதுதான் அந்தோதியா. அதாங்க அந்தோதியா. அதான் இந்த கட்சியோட கொள்கையாட்டம். 2வது தலைவரும் கட்சிக்காகத்தான் உயிரிழந்தார், நாட்டுக்காகத்தான் உயிரிழந்தார். அந்த மாதிரி கட்சியில் நாங்கள் ஒரு பாட்டா இருக்கோம். நமக்கு முன்னாடி 10 லட்சம் பேர் வந்தாச்சுங்க, நமக்கு அப்புறம் 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் வருவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நாம் அந்த கட்சியில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னாங்க, இந்த கட்சியை வளர்த்த வேண்டும். எந்த கொள்கைக்காக இந்த கட்சி உருவாக்குறாங்களோ அதை முன்னாடி கொண்டு போகணும். 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இந்தியா ஒருத்தர் திருப்பி பார்க்கும்போது உண்மையான இந்தியா முகலாயர் காலத்துக்கு முன்னாடி, ஸ்பெசிஃபிக்லி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தமோ அந்த மாதிரி இந்தியாவை கொண்டு நம்ம போய் ஒரு இடத்துல வைக்கணும். அதுக்கு போய் மோடிஜிட்ட போய் கேட்டீங்கன்னா மோடிஜி சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறேங்க, என் வேலையை நான் செய்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. ஸோ மோடிஜி அவர்கள் சொல்வது கூட பூத் வேலையை சரியாக பண்ணுங்கன்னு சொல்லுவார். அமித்ஷாஜி பேசுகிற எல்லா மீட்டிங்லையும் பூத் வேலையை சரியாக பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அமைப்பு செயலாளர்கிட்டையோ ஐயாட்டையோ அல்லது முருகன்கிட்டையோ போய் நீங்கள் சண்டை போடுறேன், எனக்கு ஒரு பொறுப்பு கொடு, நான் நல்லா வேலை செய்கிறேன் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, என்னுடைய பூத்தில் பிரம்மனை தாண்டி கூட யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பழக்க வழக்கத்தை பூத்து வச்சுக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய வெற்றிக்கு, கட்சியுடைய வெற்றிக்கு. நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் நாளைக்கு யார் ஜெயிச்சு போய் அசம்பிளியில் உட்காந்து நம்ம கட்சியோட கொள்கைகளை உள்ள உரத்தை சொல்ல போகிறாங்களோ
அதுக்கு நீங்க ஒரு முக்கியமான வேலை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கிடைக்காம போட்டு விடுங்க. உங்க பேருக்கு நீங்க எம்எல்ஏ போட்டுக்க வேண்டாம் அவசியம் இல்லை. உங்க பேருக்கு நீங்க எம்பி போட்டுக்க வேண்டாம் அவசியமே கிடையாது. உங்க பேருக்கு நீங்க பிரைம் மினிஸ்டரும் போட்டுக்க வேண்டாம். பட் ஐயா சொன்ன மாதிரி அங்கே போய் உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்க தான் காரணங்கிற கர்வம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை தயவு செஞ்சு நீங்க பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய அலை வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து கிரியேட் பண்ணுது. அக்ராஸ் தமிழ்நாடு பார்க்கலாம், கன்னியாகுமரி, சிவகங்கை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் நான் பார்த்தேன். எல்லா இடத்துலையும் இளைஞர்கள். நீங்க எங்கேயாச்சும் கூட்டம் போடுங்க, 40 வயசு கீழே திராவிட கட்சியில் ஒரு இளைஞர் நீங்க தொட்டு காட்டுங்க, எங்கேயும் இருக்க மாட்டாங்க. இப்ப அதிமுகவோட கூட்டத்துக்கு எந்த பெண்களும் போறது கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாமே மோடி பக்கம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க கிரவுண்ட் லெவலில் போய் கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இளைஞர்கள் பெண்கள் வந்து இந்த பக்கம் வர்றாங்க. பட் எனக்கு ஒரே பயம் என்னன்னாங்க, நம்மளுடைய கட்டமைப்பை நம்ம சரியா வச்சுக்கல அப்படின்னா இது வந்து வேவா போயிருமோ தவிர ஓட்டா மாறும். ஏன்னா பூத்துக்கு போய் யோசிக்கலாம் யாருக்கு போடலாம். மேல இருக்கிற பெரிய கட்சிகள் 51 வருஷமா இருக்கிறாங்க. பாஜக பெரிய கட்சி ஆயிடுச்சு, போடணுமா, ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை போக்கணும் அப்படின்னாங்க உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்ப்பான். இந்த பூத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. உங்க 13 பேர்த்த பார்த்துக்கிட்டே இருப்பான், சக்தி கேந்திர பொறுப்பாளரை பார்த்துக்கிட்டே இருப்பான். உங்ககிட்டயே அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஓட்டு போறவனுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும்? நீங்க நடக்கிற நடை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். அப்புறம் ஆட்சியில் இருக்கிற அதிமுக எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா, டிரைவர்ல இருந்து காட்டுவான் ஆட்சியில் இருக்கேன். பட் சிஎம்ஏ அவ்வளோ காட்ட மாட்டாங்க. அது டிஎம்கே காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ், உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபீல்டில் வரணும். நீங்கள் நிற்கும் போது பேசும்போது மக்களுக்கு தெரியணும், ஓ இந்த கட்சி ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆனால் என்னதான் நம்ம ஸ்டேஜ்ல இருந்து பேசினா கூடங்க ஃபைனல் அந்த ஓட்டை நீங்கள் தான் வாங்கிக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் மிக மிக முக்கியமானவங்க. இந்த செயற்கையில் வந்திருக்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா நீங்கள் போய் உங்களுடைய சக்தி கேட்கிற பொறுப்பாளர்கள், உங்களுடைய பூத் ஏஜென்ட், உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தொண்டர்களுக்கு இந்த இந்த சக்தியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஓட்டா மாறாது. தயவு செஞ்சு நீங்கள் அந்த வேலையை செய்யணும். ஐயா சொன்னது மிக முக்கியமான பாயிண்ட். செகண்ட், மோடிஜி அவர்கள் இன்னைக்கு காலையில் பேசும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏக்நாத் யாத்ராவை பற்றி ஆரம்பித்தார். அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1991 டிசம்பர் 11 கன்னியாகுமரியில் முரளி மனோகர் ஜோஷி அவங்க ஆரம்பித்தார். ஏன்னா ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே மக்கள் அப்படிங்கிறக்காக கன்னியாகுமரியில் ஆரம்பித்து ஸ்ரீநகர் வரைக்கும் போதுங்க அந்த யாத்திரா. இங்கே ஆரம்பிச்ச முரளி மனோகர் ஜோஷி அங்கே போய் ரீச் ஆகிறார். ஜனவரி 26, 1992 ஸ்ரீநகரில் போய் ரீச் ஆகிறார். இங்கே மோடிஜி எங்கே வர்றாருங்க? அந்த மோடிஜி அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த ஏக்நாத் யாத்திராவோட ஃபுல் பொறுப்பு வந்து மோடிஜி கொடுத்தாங்க. அமித்ஷாஜி எப்படி பூத் நம்பர் 37 எடுத்து ஒரு சாதனை பண்ணி ஒரு பெரிய ஒரு தலைவராக உருவானாரோ நம்ம கட்சியில், ஸோ மோடிஜி அவர்களோட மொமெண்ட் வந்து அந்த ஏக்நாத் யாத்திராவை அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஸ்ரீநகரில் வந்து மிலிட்டரி சொல்கிறாங்க யார் உள்ள வந்தாலும் சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த யாத்திராவோட நிறைவு பகுதி பார்த்தீங்கன்னா 20,000 போலீஸாரை குவிச்சு லால் சவுக் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் அந்த ட்ரைப்ல நம்ம நேஷனல் ஃபிளாக் வந்து முரளி மனோகர் ஜோஷி வராங்க போய் ஏற்கிறாங்க. 20,000 போலீஸை போட்டு. ஏன்னா மிலிட்டரிஸ் நிறைய நம்மளுடைய தொண்டர்களை சுட்டு கொண்டாங்க. அந்த குண்டுக்கெல்லாம் பயப்படாமல் போனாங்க. அந்த மாதிரி நிர்வாகிகளுக்கு அந்த இதுதான் இருக்கணும். நீங்கள் எந்த இதில் வேணாலும் இருங்க. நீங்கள் வந்து ஒரு கிளையில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பிரிவில் இருக்கலாம், நீங்கள் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கலாம். நீங்கள் என்னவா இருந்தாலும் நீங்கள் ஒரு நிர்வாகின்னு சொல்றதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கட்சி நோட்டீஸ் பண்ணும். உங்களுக்கு ஒரு பெருமை, உங்களுக்கு ஒரு கௌரவம். இந்த துண்டை போட்டு நான் பாஜக இருக்கேன், என்னால் இந்த கட்சிக்கு இது செய்ய முடியுது அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய அரவிந்தன் ஐயா பேசுவார். அவர் ரொம்ப ரொம்ப சீனியருங்க, மேபி அவர் காமிச்சிக்கிறாங்க. நீங்கள் ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். செக்ரட்டரி லெவல் ரேங்க் ஆகும். அவர் வந்து இங்கிருந்து சொல்கிறாரு, நம்மளுடைய பட்டியலின சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு மோடிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அது பண்ணது கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா எதா இருந்தாலும் ஆன்டி மோடி, எதா இருந்தாலும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி டெல்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எல்லாம் போய் பேசணும். நம்ம எப்படி மைக்கில் பேசுகிறோமோ நீங்கள் ஒருத்தரும் உங்கள் தெருவில், உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் பூத் ஏரியாவில், உங்கள் வார்டில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பேசி ஆகணும். அதனால தான் நம்ம புதுசாக கட்டுற எல்லா கட்டடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி ஆஃபீஸில் அமித்ஷாஜி கொடுத்த டிசைனில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். நம்மளுடைய புது கட்சி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நூலகம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளுடைய தொண்டர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் வாட்ஸ்அப்லேயோ அல்லது அந்த மாதிரி நல்ல தலைவர்கள் பேசும்போது கேட்டு குறிப்பெடுத்துருங்க. நம்ம வந்து பட்டியலினத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் கேட்டு குறிப்பெடுத்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்கள் பேசணும். இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் ஒருத்தருமே பிராண்ட் அம்பாசிடர். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இங்கே வந்து நம்மளுடைய மைனாரிட்டி பிரிவு தலைவர் இருக்காருன்னு நினைக்கிறவங்க
இருக்காரு கிடைக்கிறாங்க. மைனாரிட்டி பிரிவு தலைவர் அங்கே இருக்காரு. ஸ்பெஷலி மைனாரிட்டி கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு மோடிஜி அவர்கள் பண்ண மாதிரி எந்த கவர்மெண்ட்டுமே பண்ணது கிடையாது. நான் காரணம் சொல்றேன், என்ன பண்ணிருக்கோம் நான் சொல்றேன். நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நானே ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். துபாயில் வந்து ஹஸ்பண்ட் இருப்பார், ஒய்ஃப் வந்து காரக்கலாக உறுப்பிட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் தலாக் தலாக் தலாக்னு மெசேஜ் அனுப்புவாங்க. இவங்களாம் ஓடி வருவாங்க. இவங்க ஓடி வரும்போது ஜமாத் அவங்களும் வந்து சண்டை போடுவாங்க, இல்லை 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 அது டைவர்ஸ் ஆயிடுச்சு விடுங்க. இதை யாருமே தொடவே இல்லைங்க. யாரும் தொட்டதுக்கே பயப்பட்டாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கும்போது ஷாப் ஆனோம்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு கேஸ் வரும்போது சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பை எதிர்த்து ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போய் அமெண்ட்மெண்ட் கொடுத்து அதை மாத்தினாங்க. சரியா பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் மோடிஜி தைரியமா தொட்டு பார்த்தாரு, என்ன நடக்குது பார்த்தோம். இந்த ட்ரிபிள் தலாக் உடஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க யூபி போய் பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. யூபியில போய் பாருங்க, பாதிக்கு பாதி முஸ்லீம் பெண்கள் மோடி ஓட்டு போறாங்க. பாதிக்கு பாதி. இது ப்ரூஃப் எக்ஸிட் போல் சர்வேல இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்ல முடியுங்க? ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ரிலீஜியன் ஹிந்துத்துவா, ஹிந்துவிசம் அப்படிங்கிறது நம்ம டெஃபினிஷனே வேற. நம்ம யாரும் காம்படிஷனே கிடையாது. இது எல்லாரும் தாண்டியது. சுவாமி விவேகானந்தா அவர்கள் 1893 சிகோபால போய் பேசுறாரு. நேற்று தான் 127வது வருஷம் முடிஞ்சதுங்க அவர் பேசி. அப்போ அவர் வந்து ஹிந்துவிசம் டிஃபைன் பண்றாரு. நான் இந்தியாவில இருந்து வர்றேங்க, உலகில் இருக்கக்கூடிய எல்லா இனத்துக்கும் என்னுடைய இனம் தான் தாய் இனம். தாய் இனம். ஏன் தாய் இனம் அப்படின்னா, நீங்க மிச்ச கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்க்ளூஷன், இவங்க மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி முறையில் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து இன்க்ளூஷன், எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள், நம்முடைய கிறிஸ்டியன் சகோதரர்கள் சேர்த்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா மோடிஜி அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மைனாரிட்டி பிரிவு தலைவர்கள் நீங்க எல்லாம் கூட இந்த கெட்ட பிம்பத்தை உடைச்சு நம்முடைய முஸ்லீம் சகோதரிகள் வெரி ஸ்பெசிபிக்கலி உணர்ந்தரணும். மோடிஜி ரிஸ்க் எடுத்து ட்ரிபிள் தலாக் பண்ணாருங்க. ரிஸ்க் எடுத்து பண்ணாரு. மிச்சம் எல்லா கவர்மெண்ட்டுமே ஓட்டு வருமா ஓட்டு வராதா, டிமானிட்டைசேஷன் பண்ணணுமா வேண்டாமா, ஜிஎஸ்டி பண்ணலாமா வேண்டாமா, பாகிஸ்தான் போய் அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா. ஒருவேளை நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணி தோத்து போயிட்டு எலெக்ஷன் காரு, ஒரு போர் விமானம் போய் கீழே பாகிஸ்தானுக்குள்ள விழுந்து நம்மளுடைய பைலட் ஒருத்தர் இறந்திருந்தாருன்னா 2019 எலெக்ஷன் காலி. உடனே சென்டிமெண்ட் மாறிடும். ஐயோ மோடிஜி அவசரப்பட்டு நம்மளுடைய போர் விமானத்தை அனுப்பி ஒருத்தர் இறந்துட்டார். ரிஸ்க் எடுத்தார். ஏன்னா நாட்டுக்கு நல்லது ரிஸ்க் எடுத்தார். எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சேஃபா ஆனாருங்களா? இப்ப கூட ஏங்க சைனாக்கார வந்து நம்ம இவ்வளவு அப்படியே உரசி பார்க்கறான்? ஏன் உரசி பார்க்கறான்? பேசணும், நீங்க மக்கள்கிட்ட பேசணும். நம்மளுடைய இந்தியா சைனா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஜவஹர்லால் நேரு ஆட்சியில இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கமிட்டி போடுறாங்க. ஏன் நம்ம சைனாவோட போர்ல தோத்தன ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி பேர் வந்து ப்ரூக்ஸ் ஹெண்டர்சன் கமிட்டி. அந்த ரிப்போர்ட் வந்து கிளாசிஃபைட், கவர்மெண்ட் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணல, இன்டர்நெட்ல நீங்க படிங்க. அந்த ப்ரூக்ஸ் ஹெண்டர்சன் அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட், இந்தியாவில இருந்து ஒருத்தர், பிரிட்டிஷ்ல இருந்து ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நம்மளுடைய மோசமான அணுகுமுறையால் மட்டும்தான் நாம் சீனாவிடம் தோத்தோம். அந்த ரிப்போர்ட்ல கிளியரா எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம டீச்சர் கிளாசிஃபை பண்ணிட்டோம், யாரும் படிக்க கூடாது. இப்ப எப்படிங்க கண்ணு மோதும். சைனாட்ட நம்மளை கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு விமானம் இருக்கு. நம்மகிட்ட 720 இருக்குன்னா சைனாட்ட 2100 இருக்கு. நம்மளை விட அதிகமா எல்லா ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம். பட் நேருக்கு நேர் ரோட்ல பார்த்தீங்கன்னா தெருநாய் நேருக்கு நேருக்கு கண்ணை பார்த்து நிற்கும். அந்த நாய் தொடர்றது பயப்படும். நேருக்கு நேர் நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சைனாக்காரனுக்கு பயம். இதனால நம்ம யாரும் கேள்வியே கேட்கலையே. நம்ம பாட்டுக்கு வந்தால் நம்ம பாட்டுக்கு போவோம். அருணாச்சல் பிரதேஷ்ல வருவோம். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய தவாங் அப்படிங்கிற பகுதிக்கு நம்மளுடைய பிரசிடென்ட் போவார். அப்துல் கலாம்ஜி போவார். அப்ப பாத்தீங்கன்னா சீன தூதரகம் வந்து நமக்கு ஒரு நோட்டு கொடுப்பாங்க. உங்க பிரசிடென்ட் எங்க ஏரியாக்குள்ள வர்றாரு, என்ன தைரியம் நோட்டு போடுவோம். இது டிஸ்பியூட்டட் லேண்ட் அப்படி. இப்ப நோட்டு போட சொல்லுங்க பார்க்கலாம். பிகாஸ் பார்டர்ல கண்ணு பார்க்கணும். ஆகஸ்ட் 29, 30 இப்ப 2வது பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. ஆகஸ்ட் 29, 30 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா சீனா பார்டர் நம்ம ஹைட் ஆக்குபை பண்றோம். சைனாக்காரன் கீழே இருக்க, நம்ம மேல இருக்கோம். அதனால நீ தொட முடியாது. லாஸ்ட் டைம் என்னாச்சு, லாஸ்ட் டைம் விஷயம் வேற. அவங்க பவுண்டரியை மாற்றி உள்ள வந்தாங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டோம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி 30ஆம் தேதி நம்ம சோல்ஜர்ஸ் மேலே போயிட்டாங்க, சைனாக்கார கீழே. இப்போ செகண்ட் டைம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உனக்கு பயம். நீங்கள் வேண்டேஜ் பாயிண்ட்ல யாரெல்லாம் கொஞ்சம் மிலிட்ரி ஹிஸ்ட்ரியோ கொஞ்சம் டிவி எல்லாம் பார்ப்பீங்களோ, நீங்கள் மேலே இருக்கீங்க, அவன் கீழே, நீங்க கூட்டு போட்டு தூக்கிடலாம். செகண்ட் டைம் பயம் சைனாக்கு. ஏன்னா நேருக்கு நேர் நிற்கிறோம். இது எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும். நேருக்கு நேர் நிற்கிறோம். எந்த விஷயம் எடுக்க, எதா இருந்தாலும் எடுக்க, பார்டர்ல இருந்து உள்நாட்டு கட்டமைப்புல இருந்து மாவோயிசம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு போலீஸ்கார் நடந்து போனா கல் எடுத்து படிக்க சொல்லுங்க பார்க்கலாம்.
இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த தலைவர் யாரு. அதனால தான் நம்ம சேவா சப்தகான்னு செலிப்ரேட் பண்றோம். இந்த தலைவருக்கு வந்து சேவை வாரமாக செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா அவர் பண்றது நாட்டுக்கு சேவை, நாமளும் அவருடைய சேவையை மக்களுக்கு எடுத்துட்டு போகலாம். அதனால தான் நீங்க அந்த 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட பேசி ரீச் பண்ணணும். நீங்க புடவை கொடுக்கலாம், அன்னதானம் போல எல்லாம் பண்ணலாம். பட் அந்த மக்களுக்கு மோடிங்கிற தலைவர் யாரும் தெரியலன்னா அது ஓட்டா மாறாது. பட்டியல் அன்னைக்கு தெரியணும், மைனாரிட்டி அன்னைக்கு தெரியணும், மெஜாரிட்டி பீப்புளுக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். பிகாஸ் மோடிஜி அவர்கள் எல்லா கம்யூனிட்டியும் அனுசரிச்சு போயிட்டு இருக்காங்க. இல்லை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாரு எங்கேங்க? எல்லா கம்யூனிட்டிலேருந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லா கம்யூனிட்டிலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எங்க ஒதுக்கி வச்சோம்? எல்லாரும் ஒன்னா தான் போயிட்டு இருக்கோம், எல்லாரும் பாரத மாத்தாங்க இல்லைங்களா? யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல. இன்ஃபேக்ட் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு தான் மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் ஸ்கூல்ல போய் பாருங்க, ஒரு முஸ்லீம் நண்பர்கள் படிக்கும் போது போய் பாருங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா தயவு செஞ்சு இது வந்து ஒரு இந்து அரசாங்கம், நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லார் சார்பாக, தலைவர் சார்பாக நானே அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு உரையை பேசியிருக்கேன் சார். நான் பேச பண்ணீங்களா சார்? ஓகே. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த விஷயத்தை போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க. ஒருத்தர் கூட மோடிஜி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எதற்காக அவர் இதை பண்ணுறாரு, ஏன் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறோம், ஜிஎஸ்டியிலிருந்து டிமானிட்டைசேஷன் இந்த ஏன் எடுக்கிறோம் நீங்கள் சொல்லிட்டா போதுங்க. வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்குதோ அதே தான் நடக்கும். இப்போ வெஸ்ட் பெங்கால் ரீசெண்டாக போனீங்கன்னா தெரியல, 100% பாஜக ஆட்சி அன்னைக்கு போகுது. 100% ஃபுல் வேவ். ஏன்னா அவங்க வந்து ஆர்கனைசேஷனை பக்கா பண்ணிட்டாங்க வெஸ்ட் பெங்கால். இந்த 5-6 வருஷத்தில் பிஜேபி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் ஓவர்டேக் பண்ணி கட்டமைப்பை ரெடி பண்ணிட்டாங்க. திரிபுரா வரவே வராது, நாங்கள் வந்தோம் இல்லைங்களா. அசாம் சம்பந்தம் பாஜகவுக்கு எங்கேங்க, அசாமுக்கு சம்பந்தம் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கல 2/3 எம்எல்ஏ. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். அந்த வேவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், அது வேலை முடிஞ்சது. வேவ் பிறகு எல்லாரும் வெறுப்பில் இருக்காங்க, நமக்கு எதுவுமே நடக்கலை. மறுபடியும் இன்னொரு கட்சி வந்தால் கொள்ளையடிச்சு புரிஞ்சுட்டு போயிடுவாங்களா, நம்மளுடைய நிலம் வந்து சேஃபாக இருக்குமா, நம்ம வீடு சேஃபாக இருக்குமா, இல்லை சிற்றரசர்களை போய் தான் பார்க்கணுமா, உண்மையாலுமே ஜனநாயக அரசு இருக்குமா, டவுட் நிறையா பேர் இருக்கு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஐயா சொன்ன மாதிரி உள்கட்டமைப்பை பக்காவாக ரெடி பண்ணிடுங்க. இந்த நடக்கக்கூடிய இன்னும் நிறைய நடக்குங்க, அற்புதங்கள் நடக்கும், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 மாதம் வந்து ஒரு பெரிய தலைவர் சொன்ன மாதிரி அற்புதங்கள் நடந்தே தான் தீரும். அதை பற்றி எந்த மாற்றமும் வேண்டாம். தமிழ்நாடு வந்து 2021 ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாம் யாரும் இதை பேச மாட்டாங்க. நீங்களும் கூட இவ்வளவு சிறப்பாக வந்து பண்ணணுங்கிற எனர்ஜியில் இருக்க மாட்டீங்க. நடந்தே தீரும். நடக்கும்போது நம்ம கட்டமைப்பெல்லாம் ஓட்டா மாறாது. அதை ஒன்று மட்டும் நான் வச்சுக்கேன். மார்ச் ஏப்ரல் போது பக்காவாக இருக்கிறாங்க. ஜெர்மன் ஆர்மி மாதிரி, ஒரு ரோமன் ஆர்மி மாதிரி பக்காவாக யூனிட்டாக டிசிப்ளினாக வச்சுட்டீங்கன்னா நீங்கள் யாரை நிறுத்தினாலும் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி கொண்டு வந்து வச்சுருங்க. கட்சி சார்பாக யாரை நிறுத்தினாலும் ஜெயிப்பாங்கன்னு கொண்டாந்து வச்சுருங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செயற்குழு வந்து திருப்பூரில் இருந்துச்சு, அதுக்கும் நான் இன்சார்ஜுங்க. இன்னைக்கு சென்னையில் இருந்து. பட் நம்மளுடைய தலைவரோட அணுகுமுறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. லாஸ்ட் 1 வாரம் 10 நாளாக அவர் ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களா, எப்போ வர்றீங்க, எங்கே வர்றீங்க அப்படின்னு கேட்டதுனால நான் நம்முடைய அமைப்பு செயலாளர் கேசவநாயகன் கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு 2 பக்கம் இருக்கு, பட் என்னுடைய மனசு வந்து சென்னையில் இருக்கு, என்னுடைய இடம் வந்து திருப்பூர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சென்னை வந்துருந்தேங்க ஐயா, திருப்பூர் செயற்குழு அவங்க நடத்திக்குவாங்க ஐயான்னு சொன்னதுக்கப்புறம் ஐயா அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் சென்னைக்கு வாங்க. அதனால் சந்தோஷமாக சென்னைக்கு வந்து உங்களை பார்த்து உங்களுடைய அன்பு மலையில் நான் நனைந்து காலையிலிருந்து உங்களுடைய எனர்ஜியை பார்க்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அந்த பண்ணி ஆகணும். ஸ்பெஷலி ஐயா அவர்கள், அரவிந்தன் ஐயா அவர்கள் பேசுனது, ஆதித்யன் ஐயா அவர்கள் பேசுனது, நம்ம ஐயா பேசுனது, ஸ்டேஜில் வந்து அந்த எனர்ஜி நீங்கள் கொடுத்ததெல்லாம் பயங்கரங்க. இதை மோடிஜி பார்க்கணுங்கிறத எனக்கு ஒரே ஆசை. தமிழ்நாடு இந்த மாதிரி வளர்ந்துருச்சு, நீங்களாம் வளர்த்திட்டீங்க அப்படின்னு உள்கட்டமைப்பை ரெடி பண்ணுங்க. ஓட்டா மாற்றுவோம். அமித்ஷா ஜி மாதிரி கர்வமாக இருங்க. உங்கள் பூத்தை உங்களை தாண்டி ஒருத்தரும் வரக்கூடாது. நீங்கள் தான் உங்கள் பூத் ராஜா. மிச்சவங்க உங்களோட வந்து வேடிக்கை பார்ப்பீங்கன்னா 5 வருஷத்துல பாஜக இந்த மாதிரி வந்துட்டாங்களே. எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய அடுத்த சந்திப்பு நம்ம ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏ இதே ஹாலில் கொண்டு வந்து அவருக்கு ஒரு வெற்றி விழா நடத்தி நம்ம சக்கரவர்த்தி அண்ணன், நம்மளுடைய தனசேகரன் அண்ணன் எல்லாத்தையும் வச்சு ஒரு வெற்றி விழா நடத்தி அன்னைக்கு நம்ம பேசுவாங்க. அது வரைக்கும் வேலையை செய்யும். பெரிய ஒரு நன்றிகள் எல்லாத்துக்கும். உங்களுடைய டீம் ஸ்பிரிட், உங்களுடைய யுனைட்டி இதே மாதிரி இருக்கட்டும். மிகச்சிறந்த ஒரு பாஜக மாவட்டம் சிறப்பாக பண்ணுங்க. கைடன்ஸ்க்கு நம்மளுடைய வெரி வெரி சீனியர் அண்ணா இருக்கார்.
நம்மளுடைய ஐயா இருக்காங்க, அமைச்சர் எல்லாமே இருக்கிறாங்க. நல்லா சேர்ந்து பண்ணுங்க. நான் எப்பவுமே நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. நீங்கள் கொடுத்த எல்லா ஷால்வையும் வந்து நான் கட்சியோட ஆஃபீஸில் கொடுக்க சொல்லிட்டு இருந்தேங்க. நான் எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டேன். தட்ஸ் பர்சனல் பிரின்சிபல். அதனால் சால்வை கொடுத்தவங்க தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அது உங்கள் கட்சி ஆஃபீஸ் இருக்க வேண்டிய பொருள். அது நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டும் கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறேன். புத்தகங்கள் மட்டும் நான் எடுத்து போய் படிச்சுக்கிறேங்க. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.